Hello friends, welcome to Sweet and Salt. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பொட்டேட்டோ ரவா ஃபிங்கர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ ரவா ஃபிங்கர்ஸ் பண்றதுக்காக நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 1/4 கப் தயிர் சரியான அளவு. நீங்க எந்த அளவுல எடுத்தாலும் 1 கப் ரவைக்கு 1/4 கப் தயிர் தான் சேர்க்கணும். ரொம்ப தயிர் சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஃபிங்கர்ஸ் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது. நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். தயிரில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் ரவை உறிஞ்சிக்கிற அளவுக்கு ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா இதை கைட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வேக வச்சு துருவின உருளைக்கிழங்கு 2 சேர்த்துருக்கேன். டிப் 1 என்னென்னா உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி சேர்க்கணும். நம்ம கைட்டு மஸ்ட்டு சேர்த்தோம்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால ஃபிங்கர்ஸ் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி துருவி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈவனாக இருக்கும். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் மசாலா சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம். டிப் 2 என்னென்னா இது நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக பிணைஞ்சு வச்சுக்கிடணும். இந்த மாதிரி கட்டியாக பிணைஞ்சிட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு இதை ரோல் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து இந்த மாவு எவ்வளோ கட்டியாக இருக்கோ ஃபிங்கர்ஸ் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப மாவு லூஸாக இருந்துச்சுன்னா இதில் மைதா மாவு இல்லாட்டி அரிசி மாவு ஏதாவது சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கட்டியாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு மைதா மாவாது இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவுலையாவது இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கிட்டால் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே எக்ஸஸாக மாவு ஒட்டியிருக்காத மாதிரி பார்த்துக்கிடணும். மேலே ரொம்ப மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா எண்ணெய்க்கு அடியில் போய் செட்டில் ஆயிடும். அதனால மேலே ரொம்ப மாவு ஒட்டிக்கிடாத மாதிரி நம்ம தட்டி எடுத்துடணும். அவ்வளோதான், பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வெளியில் வந்து சீக்கிரமாக கிறிஸ்பி ஆயிரும், உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் சூடு ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஈவினிங் டைம் ஸ்நாக். ரொம்பவே சுலபமாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. நம்ம அனைவருக்கும் இந்த நாள் இனியதாகட்டும்.